லாஸ்ட் டைம் நம்ம ஆன்மீகம் அதெல்லாம் பார்த்ததுனால தமிழ் எழுத்துக்களுக்குள்ள டைரக்டா போயிடலாம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மெய் எழுத்து 216, தட் இஸ் 12 into 18. உயிர் எழுத்து into மெய் எழுத்து. மொத்த தமிழ் எழுத்துக்கள் நமக்கு தெரியும் 247. சோ இது குயிக்கா ப்ரௌஸ் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போலாம். இது சும்மா ஒரு டேபிள் ஜஸ்ட் உங்களுக்கு ரீகேப் பண்றதுக்காக. சோ எப்படி 247 அப்படின்றத வந்து இங்க பாக்குறோம் இந்த டேபிள்ல. இதுவும் உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ நான் நெக்ஸ்ட்க்கு போறேன். ஓகே, மியூட் பண்ணலனா மியூட் பண்ணிடுங்க. ஓகே, சோ அடுத்தது எழுத்தின் ஓசை அளவு மாத்திரை. இதுவும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம இது பார்க்கலாம், ஏன்னா இது ரொம்ப முக்கியம் நம்ம அடுத்தது இந்த செஷனுக்கு. நீங்க இந்த பக்கத்துல நான் வந்து உயிரெழுத்து ஃபுல்லா இருக்கு, ஆனா அது வந்து பச்சையில இருக்கிறது எல்லாமே குறில். குறில்னா என்னன்னா ஒரு மாத்திரை, அதாவது ஓசையோட அளவு வந்து ஒரு முறை கண் சிமிட்டுவதுதான் குறில். இப்ப ஆன்னு சொல்றோம்னா ஒரு முறை கண் சிமிட்டுவது ஆ அப்படின்றதா. நெடில் என்று வந்து 2 மாத்திரை, 2 முறை கண் சிமிட்டுவது, அந்த அவ்வளவு லெங்க்த்துக்கு நம்ம ஆ சொல்றோம். ஆயுத எழுத்து தனி மெய் எழுத்துக்கள் இது ரெண்டுமே அரை மாத்திரை. அவ்வும் ஐயும் தனியா இருக்கும். அது பாத்தீங்கன்னா அவ்வும் ஐயும் ஏன் தனியா இருக்கு அப்படின்னா வந்து அது புணர்ச்சி எழுத்துக்கள். அதாவது ஐன்னு நீங்க இப்ப சொல்லி பாத்தீங்கன்னா ஆ ஈயும் ஆ என்ற ஓசையும் ஈ என்ற ஓசையும் சேரும் போதுதான் ஐ வரும். அதே மாதிரி அவு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க இப்ப சொல்லி பார்க்கலாம். அவு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆவும் ஊ என்ற 2 ஓசையும் சேரும் போதுதான் அவுன்றது நமக்கு வரும். அவு ஐ பொதுவா அதுக்கு 2 மாத்திரை. அது வந்து நெடில் அப்படின்னு சொன்னாலும் பெரும்பாலும் அது சொற்கள்ல வரும்போது அதற்கு ஒரு மாத்திரையோ இல்லைன்னா ஒரு அரை மாத்திரை கம்மியாகதான் அதுக்கு வரும். அதனால அது கைண்ட் ஆஃப் இன் பிட்வீன் சொல்லலாம். மோஸ்ட்லி குறில் தனியா ஒலிக்கும் போதுதான் நெடிலா ஒலிக்கும். சோ இது வந்து மாத்திரையோட அளவுகள். அடுத்தது இப்ப தமிழ் மொழியும் ஆன்மீக கட்டமைப்பும்ன்றதான் நம்ம தலைப்பு இல்லையா? முதல்ல அந்த செயல் ரீதியா எப்படி அது ஆன்மீக கட்டமைப்பா இருக்குன்றதுக்கு முன்னாடி தத்துவ ரீதியா எப்படி பிலாசபிக்கலா எப்படி அது தமிழ் மொழி வந்து ஆன்மீக கட்டமைப்புக்குள்ள இருக்கு அப்படின்றத பார்ப்போம். உடலும், அதாவது நம்ம மெய்யும் உயிரும் சேர்ந்ததுதான் நாம் இல்லையா? நம்ம லாஸ்ட் செஷன்லயே பார்த்தோம், உயிர் வேற உடல் வேற அப்படின்றது. இப்ப எழுத்துல பாத்தீங்கன்னா மெய்யும் உயிரும் சேர்ந்து வரும். இதுதான் உயிர்மெய் எழுத்து. நம்ம எப்படியோ அப்படிதான் உயிர்மெய் எழுத்து. உதாரணம் அங்க நான் கொடுத்திருக்கேன். இக் பிளஸ் ஆ கா, இக் பிளஸ் ஆ நெடில் போட்டீங்கன்னா கா, இச் பிளஸ் ஈச்சி, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தாயின் கருவில் உடல் இருக்க உயிர் வந்து பொருந்தும். அதுதான் நமக்கு தெரியும் இல்லையா? உடல் உருவான அப்புறம் தான் உயிர் வந்து பொருந்தும். ஆனா அதுக்குள்ள நம்ம டீடைல்ஸ் போக வேண்டாம், எப்போ உயிர் வந்து பொருந்தும் அப்படின்றதுலாம். இட்ஸ் டாபிக், டிஃப்ரெண்ட் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். இப்ப எழுத்துல பாத்தீங்கன்னா மெய் இருக்க, அதாவது உடல் இருக்க அதோட உயிர் வந்து சேரும் இல்லையா? இக்கு இருக்கும்போது அதோட ஆ வரும், இம் இருக்கும்போது அதோட உயிர் வந்து சேரும் மா. இப்ப இருக்க அதோட உயிரெழுத்து வந்து சேரும். இப் பிளஸ் உ பூ. இருந்தாலும் மெய்யோட உயிர் வந்து சேர்ந்தாலும் அது நம்ம உயிர்மெய் எழுத்துன்னு தான் சொல்லுவோம், மெய் உயிர்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அப்பவே தெரிஞ்சது என்னன்னா உடல் அழியும், உயிர் தான் பிரதானம். அதனால அது உயிர்மெய் அப்படின்னு தான் அதற்கு பெயர். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு சொற்பயிற்சி நம்ம சேர்ந்து செய்யலாம். அ ஆ இ ஈ உ ஊ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, உயிர் எழுத்து. இத வந்து நம்ம வாயில சொல்லலாம். நீங்க மியூட்ல தான் இருக்கீங்க, அதனால வந்து நீங்க உச்சரிச்சாலும் பரவாயில்ல. நீங்க ஆ இ சொல்லும் போது சொல்லி பாருங்க. இப்ப நீங்க என் கூடவே சொல்லி பாருங்க. ஆ இ அப்படின்றத நீங்க சொல்லி பார்க்கும்போது அத்தனை உயிர் எழுத்துக்களும் 12 உயிர் எழுத்துக்களுக்கும் உங்களுக்கு வந்து வாயில நாக்கு வாய் உள்ள எந்த பகுதியுமே தொடாது. சொல்லி பாருங்க. ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ, இந்த எந்த உயிர் எழுத்துமே வந்து வாயுள்ள தொடாது. இது உயிர் எழுத்துக்கள். ஏன்னா உயிரும் உடலும் வெவ்வேறுன்றதுக்கு இதுதான் முக்கியமான ஒரு 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 நமக்கு உணர்த்துவது. உயிர் எழுத்துக்கள் வந்து வாய் உள்ள எந்த பாட்டுமே தொடாது. ஆனா நீங்க கீழே மெய்யெழுத்து சொல்லி பாருங்க. இக்கு இங்கு எந்த எந்த எழுத்து சொன்னாலும் இக்கு இங்குனீங்கன்னா இங்க பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த கட்டரல் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்த வந்து தொடும். இக் இங்கு. அதே மாதிரி இச்சு இன்னும் கொஞ்சம் முன்னாடி,
அப்புறம் இட்டு இன் இத்து உதடு உதடுகள் ரெண்டும் மூடும், இல்லைன்னா நாக்கு வந்து இந்த அன்னப்பல் அப்புறம் அன்னம் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல தொடும்போது ஒவ்வொரு ஓசையா ஒலிக்கும். அப்ப இது வந்து மெய் எழுத்துக்கள். ஏன்னா உடலை தொட்டு ஸ்பரிசத்தோட தான் இருக்கும் மெய் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள் இருக்காது. இதெல்லாம் தத்துவ ரீதியாக. நெக்ஸ்ட் ஆவை பத்தி பார்ப்போம். இப்போ ஆ அப்படின்ற ஒரு ஓசை சொல்லும் போது, எந்த ஓசையை எழுப்பும் போதும் முதல்ல வந்து நம்ம வாய் சிறியதாகவோ பெரியதாகவோ ஆ என்ற ஓசைக்கு எழுப்புற மாதிரி தான் நம்ம வாய் திறக்கும். அப்புறம் உள்ள இருந்து வர அந்த ஒவ்வொரு ஓசை ஒரே ஓசை தான், உள்ள இருந்து வர ஓசை. நம்ம வாயோட எந்தெந்த வடிவத்துல நம்ம வாயை வச்சிருக்கோமோ ஈ அப்படின்னு சொல்லணும்னா நம்ம வந்து உதடுகளை விரிக்கும் போது ஈ, ஊ வந்து உதடுகள் குவியும் போது ஊன்ற ஓசை வெளியில வரும். ஆனா உள்ளிருந்து எழுவது அதே ஓசை தான். ஆக்கு என்ன சொல்றோமோ அதே ஓசை தான் உள்ள இருந்து வெளியில வருது. சின்னதாகவும் பெரியதாகவும் நம்ம ஆக்கு திறக்கிற மாதிரி தான் திறப்போம். அதுக்கப்புறம் தான் உதடுகள் விரியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஈன்னு சொல்லணும்னா முதல்ல என் உதட வந்து ஈன்னு வச்சுக்கிட்டு அப்புறம் என்னால சொல்ல முடியாது. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என் மனசுல வந்து ஈ சொல்ல போறேன் அப்படின்றது எழும், அதே ஓசை தான் வெளியில வரும். வெளியில உச்சரிக்கும் போது ஓசை வெளியில வரும்போது நம்ம உதடுகள் எந்த வடிவத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஓசை வெளியே வரும் இல்லையா. நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் சொல்றேன், நீங்களே மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஈன்ற ஒரு ஓசையை நீங்க சொல்லணும், ஆனா அது வெளியில வரக்கூடாது. அந்த ஈன்ற ஓசை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்ல ஸ்டாப் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மனசுல ஈன்னு நினைக்கிறேன், ஈ சொல்ல போறேன், ஆனா ஈன்னு உதடுகளும் அந்த பொசிஷனுக்கு வர வேண்டாம், அந்த ஓசையும் வெளியில வர வேண்டாம். மனசுல மட்டும் நினைங்க ஈ சொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். நம்ம வாய் திறக்கும், ஆனா ஈயோட பொசிஷனுக்கு உங்க உதட கொண்டு போகாதீங்க. இந்த மாதிரி எந்த ஓசையை நீங்க முயற்சித்தாலும் மெய் எழுத்துக்களாவும் இருக்கலாம். இக்கு சொல்லணும் அப்படின்னா இக்கு சொல்ல போற இது வரைக்கும் இருக்கு எனக்கு, ஆனா வெளியில வரல, அது செஞ்சு பாருங்க. வாய் திறக்குது, ஆனா ஆண் சொல்றதுக்கு உண்டான அந்த பொசிஷன்ல தான் நம்ம வாய் திறக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ஓசை வெளியே வரும்போது உதடோட பொசிஷனோ இல்ல நாக்கோட பொசிஷனோ தகுந்த மாதிரி அந்த ஓசை வெளியில வரும். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அனைத்து ஓசைகளும் ஆவில் இருந்துதான் பிறக்கின்றன. இட்ஸ் ஆல் born from the main source of sound. ஆக்கு என்ன ஓசை இருக்கோ அதுல இருந்துதான் எல்லா ஓசைகளும் வெளியில வருது. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அனைத்து ஓசையிலும் லேட்டண்டா இருக்கு, மறைஞ்சி இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், பாலுக்குள்ள தயிர் லேட்டண்டா இருக்கு, பால்ல இருந்து தான் தயிர் வருது இல்லைங்களா, ஆனா பாலை பார்த்தா அதுல தயிர் இருக்காது, இட்ஸ் லேட்டன்ட். நெய்யும் பால் உள்ளதான் இருக்கு, ஆனா லேட்டண்டா இருக்கு. அந்த மாதிரி அனைத்து ஓசையிலும் மறைந்து இருக்கு. we are born from the source and the source is in all of us. இது திருக்குறள்ல வந்து அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இது முதல் குறள் திருக்குறள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த குறள். ஆனா இதுக்கு வந்து நீங்க பொருள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு உரை எழுதியிருப்பாங்களே உரை ஆசிரியர்கள், நிறைய உரை ஆசிரியர்கள் நிறைய உரை எழுதியிருக்காங்க. இதுக்கு உரை பாத்தீங்கன்னா ரொம்ப மேலோட்டமா இருக்கும். எப்படி எழுத்துக்கெல்லாம் முதல் எழுத்தோ அதே மாதிரி ஆதி பகவன், அதாவது இறைவன் வந்து இந்த உலகத்துல இருக்க அனைத்துக்கும் முதல் அப்படின்ற மாதிரி அதனோட மேலோட்டமான பொருள் வரும். அப்ப என்னோட கேள்வி என்னன்னா, எப்படி எழுத்துக்கெல்லாம் முதலா வருது அப்படின்றது கேள்வி இருக்கு இல்லையா. எப்படி ஈ கூட எழுத்துக்கு முதலா வரலாம், பட் எப்படி முதல்ல வருதுன்னா இதனாலதான் நம்ம உள்ள இருந்து வர ஓசை, த வெரி ஃபர்ஸ்ட் சவுண்ட், நமக்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு சவுண்ட் தான். அந்த ஓசை வந்து ஆன்ற வடிவத்துலதான் இருக்கு. அது வந்து நம்ம ஒவ்வொரு விதமா நம்ம உதடுகளை மாத்தும் போது வேற வேற ஓசையா வெளியில ஒலிக்குது. அது we are born from the source. So இதுல இருந்து என்ன நமக்கு தத்துவ ரீதியா என்ன புரியுது அப்படின்னா வந்து, நம்ம ஒரே சோர்ஸ்ல இருந்து தான் பிறக்கிறோம். எப்படி ஆல இருந்து அனைத்து ஒலிகளும் வருதோ, we are born from the same source and the same source is in all of us. அனைத்து ஓசையிலும் மறைந்திருக்கு இல்லையா. இது வந்து ஆவோட முக்கியத்துவம். கடைசியா ஆயுத எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அக்கு. அது சொல்றதே வந்து அக்குன்னு தான் சொல்லுவோம். இந்த 3 புள்ளிகள் இருக்கு இல்லையா. நம் வாழ்க்கை வந்து இருமை சார்ந்தது, டுவாலிட்டி. we live in duality. எப்படின்னா வந்து உயிர் வேற உடல் வேற, ஆண்மை பெண்மை, அருள் பொருள், உண்மை பொய், இந்த மாதிரி there's duality in our life. நம்ம இப்ப வாழற லைஃப்ல படைப்புக்கு காரணமானதும் படைக்கப்படுவதும் வெவ்வேறு அல்ல. that which, நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்றேன், that which created is no different than that which was created. அதாவது எது வந்து படைப்புக்கு காரணமா இருக்கோ, எது படைக்கப்படுவதோ இது ரெண்டும் வெவ்வேறு அல்ல. That means the creator
and the creation are not two different things. இப்ப இந்த இடத்துல பாரதியோட ஒரு கவிதையை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் அப்படின்னா வந்து போன செஷன்ல கேள்வி பதில் சமயத்துல பாரதியோட கவிதைகள் மேலோட்டமா படிச்சா நமக்கு ஒரு அர்த்தம் விளங்கும். ஆனா அதே வந்து ஆன்மீகம் நமக்கு நல்லா விவரமா புரிஞ்ச அப்புறம் பாரதியாரோட கவிதைகள் படிச்சா அதுக்கு வேற அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ இந்த 2 வரிகள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோரு காட்டினோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம் தக தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல். அந்த பாடல்ல 2 வரிகள். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு முறை அதை படிக்கும் போதும் நம்ம எந்த லெவல்ல நம்ம இருக்கோம் அப்படின்றத பொறுத்து, நமக்கு எவ்வளவு புரிதல் இருக்கு அப்படின்றத பொறுத்து இந்த 2 வரிகளுக்கும் நமக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கும். இப்ப கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த 2 வரிகளுக்கும். பட் இந்த இடத்துல பொருந்தி பார்த்தோம்னா அக்னி குஞ்சுனா என்ன? ஒரு நெருப்பு துண்டு இல்லையா? இந்த நெருப்பு துண்டு ஒன்றை கண்டேன், அதை ஒரு காட்டுல ஒரு பொந்துல போய் வைக்கும் போது வெந்து தணிந்தது காடு, காடே ஃபுல்லா வெந்து தணிந்தது, தழல் வீரத்தில், அதாவது நெருப்போட வீரியம் இருக்குல்ல, அந்த வீரியத்துல குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. சின்ன நெருப்பு பெரிய நெருப்பு அப்படின்றது கிடையாது இல்லையா? சின்ன நெருப்பு இருந்தாலும் ஒரு காட்டை அழிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி பெரிய நெருப்பா இருந்தாலும் ஒரு காட்டை அழிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும். சோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஃபயர் வந்து சின்னது பெருசுன்றதை பொறுத்து மாறாது. நமக்குள்ள டிவினிட்டி இருக்கு, அதே டிவினிட்டி தான் ஹையர் கான்சியஸ்னஸ் வெளியிலயும் இருக்கு. அந்த வெளியில இருக்க கான்சியஸ்னஸ்க்கு எவ்வளவு பவர் இருக்கோ அதேதான் நமக்குள்ளயும் இருக்கு. இந்த உயிர், வாட் எவர் யூ வாண்ட் டு கால் இட், அந்த அது வந்து ஒரு அக்கினி குஞ்சு நமக்குள்ள இருக்கிறது, வெளியில இருக்கிறது வந்து பெரிய ஃபயர். ரெண்டுத்துக்குமே வந்து the same characteristics are there. அப்போ அந்த இது வந்து இங்க இதுதான், அந்த வரிகளுக்கு இதுதான் அர்த்தமாகும். The creation and the creator are not two different things. ரெண்டுத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸும் சேம் தான். சோ இதை உணர்த்துவது அக்கு, இதை சொல்லுவதுதான் அக்கு. அதாவது அக்குல கீழே 2 புள்ளி இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம வந்து இந்த பொருள் உலகத்துல லாஸ்ட் டைம் பார்த்தோம், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் அப்படின்னு. இந்த பொருள் உலகத்துல இங்க கீழே இங்க வாழும் போது we live in duality, உயிர் வேறு உடல் வேறு. இந்த எனர்ஜி மேல் நோக்கி, இந்த சக்ராஸ் மேல் நோக்கி எழுந்து மேல போகும்போது நம்ம வாழ்ந்தது இட்ஸ் ஆல் இல்யூஷன், மாயைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுலதான் இருந்திருக்கும். இரண்டும் வெவ்வேறு அல்ல, ரெண்டுமே ஒன்றுதான். இதை குறிப்பதுதான் இந்த ஆயுத எழுத்து அக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அத ஆ இக்கு, அதாவது உயிரெழுத்தின் முதல் எழுத்தும் மெய் எழுத்தின் முதல் எழுத்தும், உயிரும் மெய்யும் சேர்ந்ததுதான் அக்கு. தனித்தனியா இந்த பூமியில இருந்தாலும் மேல் நோக்கி பயணிக்கும் போது இட்ஸ் நாட் டூ, இட்ஸ் ஒன்லி ஒன். சோ ஆவும் அக்கு பத்தி இப்ப பார்த்தோம். அடுத்தது வந்து ஓசை, அதாவது ஒலி. இப்ப இத நம்ம தமிழ் இப்ப இத சொல்றதெல்லாம் ஓசை வடிவமா தான் சொல்றோம் இல்லையா? மொழின்றது ஓசை, ஒலி. சவுண்ட் இஸ் an energy that is reverberating. அது சவுண்ட் வந்து ஒரு ஆற்றல், ஒரு எனர்ஜி. அந்த ஒலி, அந்த சவுண்ட் ஒலி வந்து நம்ம லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்? we are all energies ன்னு பார்த்தோமா? so science, in science we studied matter all these days, and then science today says that we are all energies reverberating the entire universe. அப்ப சவுண்ட்ன்றது ஒரு எனர்ஜி தான். அந்த சவுண்ட சொல்லும் போது எனக்குள்ள ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா நானே ஒரு எனர்ஜி, I have energies in me. அந்த அதிர்வலைகள், அந்த ஃப்ரீக்வன்சி வந்து சேம் ஃப்ரீக்வன்சியா இருக்கும்போது, நான் ஒலிக்கிற அந்த ஓசையும் எனக்குள்ள இருக்க அந்த எனர்ஜியும் ஒரே ஃப்ரீக்வன்சில இருக்கும்போது அந்த ஆற்றல், நமக்குள்ள இருக்க அந்த ஆற்றலோட பவரை வந்து அது கூட்டும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு காஃபி குடிக்கிறீங்க, காஃபில சர்க்கரை பத்தல, ஆனா சர்க்கரை இன்னும் கொஞ்சம் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? இன்னும் கொஞ்சம் சுகர் போடுவோம் இல்லையா? உப்பு போட மாட்டோம். உப்பு போட்டா தன்மை மாறிடும். சோ என்ன தேவையோ அதை இன்னும் கொஞ்சம் கூட்டுறோம். அதுதான் அந்த ஒலி வந்து நமக்கு எந்த ஆற்றல் குறைவா இருக்கோ அந்த ஆற்றலை கூட்டுறதுதான் இந்த ஒலி. அதனாலதான் தீய சொற்கள் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா வந்து அதுக்கு உண்டான எனர்ஜி ஃப்ரீக்வன்சி ரிவர்பரேஷன் வேற, அது நம்ம போய் நம்மளுடைய எனர்ஜியை வந்து பாதிக்கும். இந்த கான்செப்ட்ல தான் மந்திரங்கள் வர்க்காது. சோ மந்த்ராஸ் எல்லாம் இப்ப சொல்லுவாங்க, நீங்க மந்திரம் கேளுங்க, நீங்க வந்து அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னு கூட அவசியம் இல்லை அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த மந்திரங்கள் ஒலிக்கிற அந்த ஓசை, அது உச்சரிப்பு இருக்கு இல்லையா, அந்த ஓசையில ப்ரொடியூஸ் பண்ற எனர்ஜி, அதே எனர்ஜி நமக்குள்ள இருக்க எனர்ஜியை அப்லிஃப்ட் பண்ணும் அப்படின்றது. இது வந்து மந்திரங்கள். இது எப்படி தமிழ்ல இருக்குன்னு பார்ப்போம். இசை,
இசை was nothing but sound that is stretched. ஏதோ ஒரு சவுண்ட் ஆன்னு சொல்றேன், அது வந்து உச்சரிப்பது. ஆவ நான் அப்படியே இந்த ஆலாபனை எல்லாம் பார்த்திருப்பீங்க இந்த கர்நாடிக் மியூசிக் இல்ல சினிமா திரை இசையில கூட ஆலாபனையில எல்லாம் ஆன்னு இழுப்பாங்க, இந்த உயிரெழுத்துக்கள் இழுப்பாங்க இல்லையா, ஆ ஏ ஓ அப்படின்லாம். இசை சவுண்ட் ஸ்ட்ரெச் பண்றது, நீட்டிப்பதுதான் இசை. தொல்காப்பியத்துல இது இசை நீட்டம்னே சொல்றாரு அவரு. உங்களுக்கு எத்தனை எவ்வளவு அளவு வேண்டுமோ அவ்வளவு அளவு அதை வந்து நீட்டிக்கலாம் அப்படின்ற தொல்காப்பியமே சொல்லுது. தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் இல்லையா, சோ அது வந்து நீங்க எவ்வளவு வேணா ஈட்டிக்கலாம். இதுக்கு பேர் இசை நீட்டம். ஆலாபனை எல்லாம் நம்ம பார்த்திருப்போம், எவ்வளவு அளவு வேண்டுமோ அவ்வளவு அளவு நீட்டிக்கலாம். சவுண்ட் ஸ்ட்ரெச் இஸ் மியூசிக் அப்படின்னா அதே சவுண்ட் when it is stretched it also indicates movement, transition. ஒரு பொசிஷன் பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி போறேன். இப்ப நான் ஆ அப்படின்னு ஒரு கன்செப்ட் குறில் சொன்னேன்னா அதே பொசிஷன். ஆவை நான் நீட்டிச்சேன்னா பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி அந்த ஆன்ற ஒலி வந்து மூவ் ஆகுது. ஒரு புள்ளியில இருந்து மற்றொரு புள்ளிக்கு அது நகருது. மூவ்மெண்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பி. உதாரணத்துக்கு சொன்னா ஒரு எலாஸ்டிக் பேண்டை நான் ஸ்ட்ரெச் பண்றேன், இல்லைன்னா ஒரு ஜவ்வு மிட்டாய் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்ட்ரெச்சிங் கேப்பபிலிட்டி இருக்கு. அப்ப நான் ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த ஒலியோட நீட்டம் இசையை குறிக்கும், மூவ்மெண்ட்டையும் குறிக்கும். மந்திரங்கள் என்ன, உச்சரிப்பது. இசைன்றது வந்து அந்த ஒலிய வந்து நீடிப்பது. சோ இப்ப உயிரெழுத்த பாக்குறோம். சக்ராஸ் எல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பார்த்தது குறில், நெடில், அந்த நீட்டிப்பது, அதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த டிஃபரண்ட் சக்ராஸ் 7 சக்ராஸ்ல ஆ என்ற அந்த ஓசை, அந்த ஒலி, எழுத்த மறந்துருங்க. நான் இங்க எழுத்து வந்து உங்களுக்கு ஜஸ்ட் கனெக்ட் பண்றதுக்காக அந்த எழுத்த போட்டிருக்கேன். ஆனா அந்த ஓசை, ஆன்ற அந்த ஓசை, அதிலிருந்து வர அதிர்வலைகள் நம்ம மூலாதாரத்தினுடைய அதிர்வலைகளை ஒத்தது. அப்போ ஆண் நான் சொல்லும் போது எதை இம்பாக்ட் பண்ணும், மூலாதாரத்துல இருக்க அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த ஆற்றலை வந்து கூட்டும். இ சுவாதிஷ்டானம், உ மணிப்பூரகம், ஏ அநாகதம், ஐ மற்றும் ஓ விசுத்தி. ஓன்றது வந்து நெடிலா இருந்தாலுமே அது மூமெண்ட்டையும் குறிக்கும், பிளஸ் ஆக்னத்துல அந்த பொசிஷனையும் குறிக்கும். அதுக்கு மேல தலைக்கு மேல அந்த கிரவுன் சக்கரா அந்த இது இருக்குறீங்களா, சகசிராரம், அது வந்து அக்கு. அக்கோட கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா. இப்ப மேல என்ன ஆகும், மேல நான் இந்த எனர்ஜி லெவல் மேல ஏறி ஏறி போகும்போது இரண்டும் வெவ்வேறு அல்ல, ஒன்று. சோ இது வந்து குறில். இப்போ மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, எனர்ஜி டிரான்சிஷன் இருக்கு. இப்ப மணிப்பூரகத்துல இல்லைன்னா மூலாதாரத்துல அந்த எனர்ஜி அங்க இருக்கு. அப்போ இந்த குறில் ஓசைகள், நெடில் ஓசைகள் எப்ப அப்ளை ஆகணும், the transitioning energy from one chakra to the other. நீங்க மியூட் பண்ணலன்னா கொஞ்சம் ப்ளீஸ் மியூட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இப்ப நான் மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டானம் போறேன் அப்படின்னா ஆ, அதே மாதிரி அடுத்த லெவல் இ, ஊ, அநாகதத்துல இருந்து விசுத்தி ஏ, ஓ, அதுக்கப்புறம் ஆக்னத்துல இருந்து சகசிராரம் போகும்போது ஆவு. இது வந்து டிரான்சிஷனிங் மூவ்மெண்ட் ஆஃப் எனர்ஜி. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட், இப்ப நீங்க மெடிடேஷன் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தியானம் பண்றீங்கன்னா பல விதமான தியானங்கள் இருக்கு. கண்ணை மூடி உட்காருவோம். நீங்க வந்து இந்த ஓசை எழுப்பியும் தியானம் பண்ணலாம். இது ரொம்ப இட்ஸ் பியூட்டிஃபுல் டெக்னிக். இதை நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். சோ நீங்க கண்ணு மூடி உட்கார்ந்து மூலாதாரத்துல வந்து டேக் யூர் அட்டென்ஷன், அண்ட் தென் அங்கிருந்து நீங்க சுவாதிஷ்டானம் போகும்போது மூச்சு நல்லா இழுத்து ஓம்னு சொல்லும்போது அது மாதிரி ஆன்னு சொல்லலாம். அப்ப ஆன்னு சொல்லும் போது இட்ஸ் டிரான்சிஷனிங் எனர்ஜி. தட் அந்த அந்த டிரான்சிஷனிங் எனர்ஜி வந்து நம்மளுக்கு அந்த மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டானத்துக்குள்ள அந்த எனர்ஜியை வந்து அப்லிஃப்ட் பண்ணும். சோ இதுதான் உயிரெழுத்துக்கள். சோ குறில், நெடில் பார்த்தோம். இப்ப ஏன்றது வந்து நான் இங்க ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எனக்கு இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணும்போது. அநாகதத்துல ஏ இருக்கு இல்லையா, அநாகதத்துல ஏ, அப்புறம் மேல ஏறும்போது ஏ. இப்ப லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் வேர்ல்ட். கீழே 3 சக்கராஸ் இருக்கு, மேல 3 சக்கரா இருக்கு, அநாகதம் இன் பிட்வீன். அப்புறம் நம்ம கேள்வி பதிலையும் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்ப யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அந்த மணிப்பூரகத்திலேதான் இருக்கு, மணிப்பூரத்துல இருந்து மேல ஏறல அப்படின்னா அவங்க திருப்பியும் பிறந்து வரும்போது மூலாதாரத்துல இருந்தா அவங்க உயிராற்றல் எழும்பும். இதே அவங்க ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போயிட்டாங்க, அநாகதத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அங்கிருந்து கீழே வராது, அங்கிருந்துதான் மேல் நோக்கிய பயணம், அங்கிருந்துதான் ஆக்சுவலா எழுச்சி. அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ஏ என்ற எழுத்து அநாகத்தை குறிக்கிறதுனால உங்களுக்கு அந்த எழுச்சி சம்பந்தப்பட்ட இல்ல மேல எழும்புற ரிலேட்டட் எல்லா வேர்ட்ஸும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா
ஏ இல்லது ஏல தான் வருது. சோ அந்த ஓசையை கொண்டு அந்த சொற்கள் செய்யும் போது கூட அவ்வளவு கேர்ஃபுல்லா ஒரு இன்டென்ஷனலா பண்ணிருக்காங்க. எழுச்சி, ஏழு, ஏணி, ஏறு, ஏற்றம், எகிறு, இது இந்த மாதிரி சொற்கள் எல்லாமே அதுக்காக ஏல வர எல்லாமே வந்து இந்த எழுச்சின்ற மாதிரி இல்ல. பட் எழுச்சிக்கு உண்டான சொற்கள் எல்லாமே இந்த ஏல தான் பெரும்பாலும் அமைஞ்சிருக்கு. சோ அதை இங்க குறிக்கணும் சொல்லணும்னு நினைச்சேன். உயிரெழுத்து பார்த்தோம். அப்ப மெய் எழுத்து எதுக்கு 18? மெய்னா உடல் நமக்கு தெரியும். மெய் ஏன் 18 அப்படின்னா, நம்ம போன தடவை பார்த்தோம் இந்த முக்தியை நோக்கிய இந்த பயணத்துல உயிரும் உடலும் சேர்ந்தே பயணிக்கும். இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க உயிராற்றல் வந்து எழுது. இந்த ஒயிட்ல இந்த சர்க்கிள் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல உயிராற்றல் எழுது. மெய் உணர்தல், இந்த ப்ராசஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். உயிராற்றல் எழும்பும் போது மூலாதாரத்துல இருந்து அடுத்த சக்கராக்கு எழும்பும் போது மெய் உணர்தல், இந்த ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்ற ப்ராசஸும் அப்படியே ரெண்டும் சேர்ந்து ஒண்ணுக்கு ஒண்ணு உதவி பண்ணிக்கிட்டே தான் மேல போகும். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன். முக்தின்னு ஏன் சொல்றோம் நம்ம? அது ஆக்சுவலா அது வடமொழி சொல்லா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். அது தமிழ் சொல்ல இருந்து வந்ததுதாங்க. முற்று அப்படின்னா வந்து நமக்கு மேல போய் நம்மளுடைய வாழ்க்கை அதோட முற்று அடையுது. இட்ஸ் எண்டட் அப்படின்னா என்னன்னா, நம்ம அந்த என்லைட்மெண்ட் முடிஞ்சு போச்சு, அந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி மேல போய் இட்ஸ் டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து மருவி முற்றின் மாறி முக்தி அப்படின்றது முக்தியா ஒலிக்குது. இதற்கு இன்னொரு உதாரணம் வந்து பற்று. திருக்குறள்ல இருக்கும், பற்றுக பற்றற்றான் பற்றினே அப்பற்றை பற்றுக பற்று விட இருக்கு அப்படின்னு. இதுவும் இதே மாதிரிதான். இது பற்றுன்றது எப்படி மருவி மாறி வந்திருக்கு அப்படின்னா பக்தின்னு வந்திருக்கு. சோ முக்தின்றது வேற ஒண்ணும் இல்ல, முற்றுதான். மேல போய் அது முடியறது, முற்றுதான் தமிழ்ல. சோ அடுத்து வர பாயிண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம், பட் குயிக்கா பார்க்கலாம். நம்மளுடைய ஆற்றலுக்கு 3 குணங்கள் உண்டு, தாமசம், ரஜசம், சாத்விகம் அப்படின்னு. தாமசம் வந்து பார்த்தோம் நம்ம லாஸ்ட் டைம், சோர்வு, தளர்ச்சி, இது கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும். பொதுவா மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டானம். இது வந்து அந்த ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்ற இடம். கண்ணு, மூக்கு, வாய், அது பிசிக்கல் ஆர்கன்ஸ், டச் பண்ணா ஃபீல் பண்றோம் இல்லையா, பிசிக்கல் ஆர்கன்ஸ், இது எல்லாமே இந்த 5 புலன் உறுப்புகள். அதுக்கு மேல மணிப்பூரகத்துல வரும்போது ராஜசம், அதாவது யூ ரன்னிங் ஆல் த டைம், யூ ரன்னிங் ஃபார் த ஃபேமிலி. அந்த மணிப்பூரகத்துலதான் வந்து நம்ம வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து தென் வி ஆர் ரன்னிங் ஃபார் த ஃபேமிலி, அந்த ப்ராசஸ். சோ அந்த இடத்துல வந்து மணிப்பூரகத்துல இருந்து அனாகத்தம் தொடர வரைக்கும் இந்த இடத்துல என்ன கண்ட்ரோல் பண்ணுவோம், இந்த 5 புலன்களுக்கு அந்த ஆக்ஷன்ஸ். அதாவது இப்போ காதுன்றது பிசிக்கல் ஆர்கன் உறுப்புனா, காதுல இருக்கிற ஆக்ஷன் வந்து கேட்கறது, கண்ணு பாக்குறது, மூக்கு சுவாசிக்கிறது, நாக்கு சுவைக்கிறது, ஸ்கின் ஆர் கை வந்து தொடுறது. அடுத்தது சாத்விகம்ல வந்து கேட்கறது மூலியமா என்ன நம்மளுக்கு என்ன கேட்கிறோம் அப்படின்றது ஓசை இல்லைன்னா ஒலியை கேட்கிறோம். நாக்கு வந்து சுவைக்கிறோம், என்ன சுவைக்கிறோம் அப்படின்னா சுவை. இந்த மாதிரி ஐம்பொறிகளின் அந்த நுண் மூலங்கள் தான் வந்து மீதி 5. சோ மேல உயிராற்றல் எழ இந்த மெய் உணர்தல் வரும்போது ஒவ்வொரு 5 உறுப்புகள், அப்புறம் 5 ஆக்ஷன்ஸ், அப்புறம் 5 நுண் மூலங்கள், இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல்ல கொண்டு வரோம். அப்போ மொத்தம் 15 தான் வருது. அப்ப பாக்கி 3 என்ன அப்படின்ற கேள்வி எழும் இல்லையா. காது, கண், மூக்கு, நாக்கு, மெய், உடல், கை, எது வேணா எடுத்துக்கலாம். காது கேட்பது, கண் பார்ப்பது, மூக்கு முகர்வது, நாக்கு சுவைப்பது, அப்புறம் தொடுவது. என்ன கேக்குது அப்படின்னா, காது ஒலியை உள்வாங்குது, கண் வெளிச்சத்தை உள்வாங்குது, மூக்கு வாசனை இல்ல நாற்றம், நாக்கு சுவைக்குது, மெய் வந்து இந்த தொடு உணர்ச்சி. அப்ப இது எல்லாமே சேர்க்கும் போது எனக்கு 15 தான் வருது. பாக்கி 3 என்ன அப்படின்ற கேள்வி வரும். சோ 5 + 5 + 5 is 15. 16 வந்து அகங்காரம். இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். அகங்காரம்னா ஈகோ, திமிருன்ற மாதிரி இல்ல. ஈகோன்றது வந்து ஐடென்டிட்டி. இப்ப நமக்கு பல ஐடென்டிட்டிஸ் இருக்கும் இல்லையா. நான் ஒரு ஆண் பெண் என்ற பேசிக் ஐடென்டிட்டி, அதையும் தாண்டி நான் பணக்காரன் ஏழை அப்படின்ற ஐடென்டிட்டி, முதலாளி தொழிலாளின்ற ஐடென்டிட்டி, உயர்ந்த சாதியை வச்சு நிறைய ஐடென்டிஃபை பண்றோம், மதத்தை வச்சு ஐடென்டிஃபை பண்றோம், நான் இந்த மதம் நீ அந்த மதம் அப்படின்றது. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்டவை. அதாவது சாதி, மதம், புகழ், பதவி, இது எல்லாமே நாமளே நம்ம சுத்தி ஒரு வட்டம் போட்டுக்கிறோம்.
we think it's for our safety to protect us. பட் என்ன ஆகுது அப்படின்னா வந்து we are enslaved by those circles. ஒவ்வொரு ஐடென்டிட்டிக்கு நம்ம ஒவ்வொரு சர்க்கிள் போடும்போதும் நம்ம இந்த சர்க்கிள் உள்ள குறுகிடுறோம். ஓகே, இது வந்து இப்போ இதுதான் அகங்காரம், இதுதான் ஈகோன்றது. நான் அந்த ஐன்றது இருக்கு இல்லையா ஆங்கிலத்துல, அதுதான் வந்து அகங்காரம் இல்ல ஈகோ. தி ஐடென்டிட்டிஸ் தட் வி draw around ourselves. இப்ப மேல ஏழ உயிராற்றல் மேல ஏழ என்ன ஆகும்னா இந்த ஈகோ மெல்ல மெல்ல கரைஞ்சு ஆக்னா சென்று அடையும் போது இந்த ஈகோன்றது வந்து முழுசா கரைஞ்சிரும். there is no identity. இந்த இடத்துல மறுபடியும் பாரதியோட 2 பாடல்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒண்ணு வந்து இதுவும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், விட்டு விடுதலையாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போல அப்படின்னு. இந்த ஐடென்டிட்டியை வந்து நம்ம ரெண்டு விதமா ஹேண்டில் பண்ணலாம். ஒண்ணு எப்படின்னா வந்து அவேர்னஸோட ரியலைஸ் பண்ணி எனக்கு வேண்டாம் அந்த ஐடென்டிட்டி, நாமளே அதை தகர்த்து எறியறது. ஏன்னா நம்ம போட்டுக்கிட்ட ஐடென்டிட்டி தான் அது எல்லாமே. எனக்கு சாதி வேண்டாம் அப்படின்ட்டு அதை தகர்த்துடலாம், இல்லைன்னா எனக்கு மதம் வேண்டாம் தகர்த்துடலாம். முதலாளியா இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு அகங்காரம் இல்லாம இருக்கலாம். சோ எல்லாமே வந்து நம்ம அந்த ஐடென்டிட்டிஸ தகர்த்துடலாம். அதெல்லாம் பிரேக் பண்ணும்போது தான் யூ நோ ஹவு மச் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் லிபரேஷன் யூ ஃபீல். அப்போ அந்த விட்டு விடுதலையாகி நிற்பா இந்த சிட்டுக்குருவியை போலன்றதுக்கு இதுதான், இந்த அகங்காரத்தை நம்ம விட்டுட்டு பிரேக் ஆல் த ஐடென்டிட்டிஸ் அண்ட் கம் அவுட். இன்னொரு ஆப்ஷனும் பாரதி சொல்றாரு. ஒண்ணு வந்து நீ பிரேக் பண்ணிட்டு வெளியில வரலாம். இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா உன்னோட ஸ்மால் சர்க்கிள்ல பிக் சர்க்கிளா மாத்து. உன்னை சுத்தி இருக்கிற அந்த சின்ன ஐடென்டிட்டியை வந்து ஸ்ட்ரெச் இட் அண்ட் bring everyone inclusive into the circle. எல்லாரும் இது உள்ள கொண்டு வந்துரு. ஒரு 100 சாதி இருக்குன்னா you make a circle, bring everyone inside. அப்போ அந்த இடத்துல you're making it big. அங்கதான் வந்து இந்த பாடல் அழகா அங்க பொருந்தும். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். மனிதர்களாம் தாண்டி பாரதி எந்த அளவுக்கு போயிட்டான் அப்படின்னா, காக்கை குருவி எல்லாமே எங்க சாதி தான், கடலும் மலையும் எங்கள் கூட்டம், அதாவது உயிர் இல்லாத அக்ரிணை பொருட்கள் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே என்ன சார்ந்ததுதான். எங்க திரும்பினாலும் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். இது ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் அவ்வளவு மெய் சிலிர்க்க ஒரு பாடல் இது. அதாவது எந்த பக்கம் திரும்பினாலும் நான் தான் இருக்கேன். பிகாஸ் I've included everybody as part of me in that. என் சர்க்கிள் ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எல்லாத்தையும் அது உள்ள கொண்டு வரும்போது நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். சோ அகங்காரத்தை, அது ஈகோவை ஒழிக்கிற முறை. சோ இது மேல ஏற ஏற ஈகோ தானாவே நமக்கு கம்மியாரு. இட் கோஸ் டுகெதர் இல்லையா. அது 16. 17 வந்து நினைவுகள் இல்லைன்னா பதிவுகள், மெமரிஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. ஞாபக சக்தி இல்லைன்னா நினைவுகள்னா இப்ப நேத்து நான் என்ன சாப்பிட்டேன், இன்னைக்கு யாரை பார்த்தேன், அந்த நினைவுகள்லாம் தாண்டி இந்த இம்ப்ரெஷன்ஸ் சொல்லுவாங்க. there are different types of memories. நம்ம இங்க 3 முக்கியமான மெமரிஸ் பார்க்கலாம். எவல்யூஷனரி மெமரி, கார்மிக் மெமரி அண்ட் ஜெனடிக் மெமரி. எவல்யூஷனரி மெமரி என்னன்னா வந்து நான் 1000 பர்ஸ் எடுத்திருக்க மனுஷனாவே, I've lived millions of years. ஒரு குழந்தை பிறக்கும் போது அதை எப்படி பாலை சக் பண்ணி குடிக்கணும்னு தெரியுது, என் கை கொண்டு போய் வாயில தான் போடணும் அப்படின்றது எனக்கு தெரியுது, யார் சொல்லி கொடுக்குறா. நான் ஒரு சாப்பாடு சாப்பிடும் போது என் பிரெயின்ல இருக்க இன்டெலிஜென்ஸை விட என் பாடியில அவ்வளவு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. நான் சாப்பிடும் போது the body, the digestive system knows எப்படி டைஜஸ்ட் பண்ணணும், எதை எடுத்துக்கணும், எதை விட்டுடணும். So everything, there's so much of intelligence in the body. இது எல்லாமே evolutionary memory. நம்ம பல பிறவிகள் எடுத்து there's impressions in our memory. karmic memory நமக்கு தெரியும் கர்மானா என்ன அப்படின்றது. So I don't want to go details into கர்மானா என்ன அப்படின்றது. But karmaன்றது is just an action or residue of an action. எந்த ஆக்ஷன் செய்யும் போது அதுக்கு ஒரு காஸ் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். ஒரு காரணத்துக்காக அதை செய்யறேன், அதை செஞ்சு முடிச்சோம்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். சோ இந்த கார்மிக் மெமரி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு யமதர்ம ராஜா இருக்காரு, சித்திரகுப்தர் இருக்காரு, அவர் வந்து ஒரு லெட்ஜர் வச்சிருக்காரு. நம்ம இப்படிதான் சின்னதுல இருந்து கேள்விப்பட்டு வளர்ந்திருப்போம். சித்திரகுப்தர் இருக்காரு, அவர் அந்த லெட்ஜர்ல எழுதுறாரு, அங்கதான் நம்மளுடைய கர்மா அதெல்லாம் பதிவாகுது. அப்புறம் நம்ம இறக்கும் போது நமக்கு சொர்க்கமா நரகமான்னு முடிவாகுது அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். there is no சித்திரகுப்தர் sitting anywhere else. நம்மளோட கர்மா, ஆனா சித்திரகுப்தர் என்ன அப்படின்றது வந்து மேபி டைம் இருந்ததுன்னா கேள்வி நேரத்துல நம்ம பார்க்கலாம். பட் இப்போ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு குவிக்லி சே, இந்த கர்மான்றது வந்து எங்க ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, இட்ஸ் ஸ்டோர்ட் as impressions in our own mind. நம்ம மைண்ட்ல தான் இம்ப்ரெஷன்ஸ் தான் ஸ்டோர் ஆகுது. இந்த மைண்ட் எப்படி இருக்கும்னா ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட்ல இருக்கும். இட்ஸ் நாட் சாலிட், இட்ஸ் ஃப்ளூயிட் ஸ்டேட். சோ அந்த இடத்துல நம்மளுடைய கர்மா எல்லாம் இம்ப்ரெஷன்ஸா பதிவாகுது. அடுத்தது ஜெனடிக் மெமரி. இது உங்க எல்லாருக்குமே தெரியும், ஜீன்ஸ். நம்மளுக்கு 50% அம்மால இருந்து 50% அப்பால இருந்து வர ஜீன்ஸ் தான்.
சோ இப்போ ஹாஸ்பிட்டல் போனோம், ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணோம்னா கேட்பாங்க, உங்க அப்பாக்கு அம்மாக்கு யாருக்காவது டயபிட்டிஸ் இருந்ததா, ஹார்ட் பிரஷர் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சா அப்படிலாம் கேக்குறாங்க, நம்ம ஃபில் பண்றோம்ல. சோ தீஸ் ஆர் ஆல் கேரிட் இன் த ஜீன்ஸ், டிஎன்ஏல வருது. இப்ப இந்த ஜெனட்டிக் மெமரி, இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் இருக்கிற எல்லாமே வந்து ஆக்னாக்கு போகும்போது தி இம்ப்ரெஷன்ஸ் ஆர் dissolved, they are erased. சோ இது நினைவுகள். சோ 17 பார்த்துட்டோம். 18 என்னன்னா புத்தி, அதாவது இன்டெலெக்ட். இன்டெலெக்ட் இஸ் பியூர்லி ஃபார் சர்வைவல். நம்ம இந்த உலகத்துல வரோம், we want to survive. அதுக்கும் இயற்கை நமக்கு கொடுத்ததுதான் இன்டெலெக்ட். இன்டெலெக்ட் இஸ் லைக் a knife, it's very sharp. இப்ப வெளி உலகத்தை சார்ந்தே இன்டெலெக்ட் புத்தி இருக்கும். புத்தி வந்து டிஸ்கிரிமினேட்டிங் கேரக்டரிஸ்டிக் இருக்கு புத்திக்கு. இப்ப நான் டிஸ்கிரிமினேட் பண்ணுவேன், எனக்கு வந்து உன்னை பிடிக்கும் உன்னை பிடிக்காது, எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது, அந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பாகுபாடு பண்றதெல்லாம் வந்து புத்தி பண்ணும். ஒப்பிடும், ஓ நீ அப்படி இருக்கியா, ஓ நீ அந்த ஜாதியா, இல்லைன்னா ஓ நீ இதுவா, அந்த மாதிரி ஒப்பீடு செய்வது வந்து புத்தி. இயற்கையாகவே பிழைப்பதற்காக இப்படி அமைந்த ஒன்று இந்த இன்டெலெக்ட்ன்றது. இந்த புத்தி எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்மளோட மெமரிஸ் இருக்கு இல்லையா, ஞாபக சக்தி, அந்த அடிப்படையில தான் வேலை செய்யும். ஏன்னா நமக்கு ஞாபகங்கள் இல்லைன்னா புத்தி எதையும் வந்து எதோட கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த புத்தியை வந்து எது செயல்படுத்துது அப்படின்னா, ஈகோ, அகங்காரம், நான் என்ற அகங்காரம் இருக்குல்ல. ஓ நான் இந்த ஜாதி, அப்ப நான் அவங்கள, அந்த நான்ற அந்த ஈகோ இருக்கு இல்லையா, பிஹைண்ட், அண்ட் தட் இஸ் த ஒன் தட், அதுதான் வந்து இந்த புத்தியை செயல்படுத்தும். சோ இப்ப இங்க இது மூணும் எப்படி பொருந்தி வருதுன்னு பார்த்தோம் இல்லையா. சோ அகங்காரம், மெமரிஸ், இதெல்லாம் கரைய நம்ம 16 and 17 பார்த்தோம்ல, இது ரெண்டும் கரைய இந்த புத்தி எப்படி ஆகும் அப்படின்னா வந்து இட் சாஃப்டன்ஸ் அண்ட் வந்து இது வந்து அப்படியே இன்டெலிஜென்ஸா மாறும். தேர் இஸ் a difference between intellect and intelligence. ஞானம், அறிவு, அந்த புத்தின்றது வந்து இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு விஸ்டம். எங்கன்னா ஆகுனால ஃபுல்லா அப்படியே டிரான்சிஷன் ஆயிடும். சோ 18 நிலைகள் இருக்கு. இப்ப நம்ம பார்த்த அந்த 5 உறுப்புகள், அப்புறம் 5 ஆக்ஷன், அப்புறம் அந்த 5 நுண் இது, அந்த தன்மாத்திரா சொல்றோமே அது, அப்புறமா ஈகோ, அதாவது அகங்காரம், மெமரிஸ், நினைவுகள்ல பதிவுகள், புத்தி, இன்டெலெக்ட். இது அத்தனையுமே வந்து கீழே இருந்து மேல எழுறதுக்குள்ள ஆக்னா போகும்போது இது அத்தனையுமே டிரான்சிஷன் ஆயிடும். இதான் மெய் உணர்தல். இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன பாயிண்ட், இது ஏற்கனவே நான் சொன்னேன், இதுவரையில் வந்து இதுவரைக்கும் ஆக்னா வர வரைக்கும் நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்கும்னா, வேர் இஸ் அவர் மைண்ட், இட்ஸ் ஆல் ஓவர், இட்ஸ், அது வந்து ஒரு சட்டில் பாடி ஒரு சட்டில் எனர்ஜி தட் சர்க்குலேட்ஸ், ஒவ்வொரு செல்லையும் சுத்தி இருக்கிறதா நம்ம மைண்ட், பிரெயின்ல, ஹார்ட்ல. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ இதுவரையில் நீர், அதாவது ஃப்ளூயிட் ஸ்டேட்ல இருக்க நம்ம மைண்ட் வந்து ஆக்னக் வந்தவொடனே கெட்டி ஆயிடும். அதாவது படிகம், கிறிஸ்டல் கான்ஷியஸ்